அஸ்தினாபுரம் நகரை சுற்றி விதவைகள் அதிகமாக இருந்தாங்க. ஒரு சில ஆண்கள் மட்டுமே காணப்பட்டார்கள். அனாதைகள் அங்குமிங்கும் சுற்றித் திரிவதைக் கண்ட அவர்களின் அரசி திரௌபதி அஸ்தினாபுரம் அரண்மனையில் அசையாமல் வெற்றிடத்தை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் அறைக்குள் நுழைய திரௌபதி கிருஷ்ணரை பார்த்ததும் ஓடி வந்து அவனிடம் ஒட்டி கொண்டாள். கிருஷ்ணர் அவளுடைய தலையை தடவி கொடுக்கிறாரு. அவளோ அழத் தொடங்குறா. நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்து போகுது. அவளிடமிருந்து கிருஷ்ணர் விலகி கிருஷ்ணர் கேட்கிறாரு, திரௌபதி, என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லையே கிருஷ்ணா. திருப்பி கிருஷ்ணர் கேட்கிறாரு, விதி மிகவும் கொடூரமானது பாஞ்சாலி. நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது. அது அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்கிறது, முடிவுகளையும் மாற்றுகிறது. நீ பழிவாங்க நினைத்தாய், வெற்றி பெற்றாய் திரௌபதி. உன் பழிவாங்கல் முடிந்தது. துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்ல, கௌரவர்கள் அனைவரும் மடிந்து விட்டனர். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. திரௌபதி சொல்றாங்க, சகோதரா, என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதன் மீது உப்பு தூவ வந்தீர்களா? கிருஷ்ணர் சொல்றாரு, இல்லை திரௌபதி, உனக்கு உணர்த்தவே நான் இங்கு வந்திருக்கிறேன். எல்லாம் நமது தொலைநோக்கு பார்வையற்ற செயல், அதன் விளைவு என்பதை உணர்த்த வந்திருக்கின்றேன். திரௌபதி கேட்கிறாங்க, அதனால் என்ன? இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பு கிருஷ்ணா. கிருஷ்ணர் சொல்றாரு, இல்லை திரௌபதி, நீ மட்டுமே காரணம் என்று கருதாதே. ஆனால் உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை கொண்டிருந்தாயானால் நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க மாட்டாய். திரௌபதி சொல்றாங்க, நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா? கிருஷ்ணர் சொல்றார், நீ நிறைய செய்திருக்க முடியும். உனது சுயம்பரம் நடந்த போது கர்ணனை அப்படி அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு ஏதாவது இருந்திருக்கக்கூடும். அதற்கு பிறகு குந்தி உன்னை 5 கணவர்களுக்கு மனைவியாகும்படி கட்டளையிட்டதை அப்போது நீ ஏற்றுக்கொள்ளாதிருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும். அதற்கு பிறகு உன் அரண்மனையில் துரியோதனனை அவமானப்படுத்தினாய். பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்கள் என்று. அவ்வாறு நீ சொல்லாதிருந்திருந்தால் நீ மானபங்கப்பட்டிருக்க மாட்டாய். அப்போது ஒருவேளை சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்திருக்கும். நம் வார்த்தைகள் கூட விளைவுகளுக்கு பொறுப்பு திரௌபதி. நீ பேசுவதற்கு முன் உன் ஒவ்வொரு வார்த்தையையும் எடை போடுதல் என்பது மிகவும் முக்கியமானது. இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல, உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும். பற்களில் விஷம் இல்லை, ஆனால் பேசும் வார்த்தைகளில் விஷம் கக்கும் ஒரே விலங்கு இவ்வுலகில் மனிதர்கள் மட்டுமே என்று கூறி கிருஷ்ணர் தனது உரையை முடிக்கின்றார். ஆம் நண்பர்களே, யாருடைய மனதையும் புண்படுத்தாதபடி நாம் நம் வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சியை மேற்கொள்வோமா? நேர்களே, இது போன்று மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.
This video is sponsored by BuyMode eShop application. BuyMode eShop application is one of the online shopping application now available on Play Store and App Store. Click below link and install the application. https://buymode.shop. Thank you.